வாசிங்க. தீமோத்தேயு 6 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தியானிச்சோம். கர்த்தர் பேச அல்லேலூயா. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம தேவனை இந்த ஆராதனையில முகத்தை பார்த்து பேசுறதில்ல, சூழ்நிலையை பார்த்து பேசுறதில்ல. கர்த்தர் நமக்கு நம்முடைய நிலைமையை பார்த்து பேசுறதில்லை. மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. எப்பவும் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் அதுக்கு முன்னே ஒரு இன்ட்ரடியூஷன் பண்ணுறேன். தேவனுடைய வார்த்தை பேசுகிறதுக்கும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுறதுக்கும் நம்முடைய வாழ்க்கை தரங்களும் தூரமாக தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு நம்ம அறிந்து கொள்ளணும், புரிஞ்சு கொள்ளணும். அறியாதவங்க புரியாதவங்க. தேவன் சொல்லும்போது நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும்போது என் வாழ்க்கை எங்கேயோ இருக்கும். அப்போ அது இந்த வார்த்தை என்னால் என்ன பண்ண முடியாது, ஜீர்ணிக்க முடியாது. என்ன இவர் இந்த பாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, இன்று முதல் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்கிறாரு. என் வாழ்க்கை எவ்வளோ லாங்கில் இருக்குது, எப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்? நான் தேவனுக்கு பயப்படாத இருக்கிறேன்னு இப்படிலாம் யோசிக்க தோணும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை நாம படிக்கும்போது கூட சரிங்க, நீங்களாக பைபிள் எடுத்து தேவைப்படும் போது படிக்கும் போதும் சரிங்க, உங்களுக்கு எப்படி வரும்னா பச்சைமாக வராது. பச்சைமாக வர்றதுன்னா நம்ம எடுத்து பார்க்கறது தான். இந்த பகுதியில் நல்ல வார்த்தையே இருக்கும், இந்த பகுதியில் ரொம்ப மோசமான வார்த்தை இருக்கும், நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது. இப்படி தான் தேவனுடைய பிள்ளைகளை. சரி, இன்றைக்கு நாம் கர்த்தர் நம்மோட பேசக்கூடிய காரியம் என்னென்னா, ஒரே வசனத்தை வாசித்து நம்ம உள்ளே போகலாம். சங்கீதம் 118 5ஆம் வசனம். இதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். நாம் எப்படி இருக்கிறோம், இந்த வார்த்தை எப்படி நமக்குள்ள கிரியை செய்யுது. சங்கீதம் 118 அதனுடைய 5ஆம் வசனம். போதும். பரலோக பிதா பேசுவார் நம்மோட. அல்லேலூயா. பேசுகிறது பாஸ்டர் பிலிப்பு இல்லை. நீங்கள் அந்த இயல்பில் நினைக்கக்கூடாது. என் சகோதரர் தான் பேசுகிறாரு, என் தம்பி தான் பேசுகிறாரு, அண்ணன் தான் பேசுகிறாரு, இப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஊழியக்காரர் தான் பேசுகிறேன் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அவர் தான் பேச முடியும். ஆண்டவர் தான் நம்மளுக்கு வார்த்தையை தர முடியும். இங்கே ஒரு அனுபவத்தை காமித்து ஒரு 3 பேரை நான் என்ன பண்ணுறேன், இந்த இருக்கிற நேரத்தில் 3 பேருடைய அந்த சூழ்நிலையை காமித்து நாம் கடந்து போக போகிறோம். அல்லேலூயா. இப்போ இதில் 3 பேரில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஏதோ வேதத்தில் இருக்கிறதே நம்ம வாரம் படித்து அதை அப்படியே சொல்லிட்டு போகிறதில்ல. இது என்ன பண்ணோம், நம்முடைய லைஃப்பில், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அதை என்ன பண்ணோம், அதை என்ன பண்ணோம், நடைமுறை வாழ்க்கையில் என்ன பண்ணோம், அதை நிறைவேற்றணும் நம்ம. அதுதான் தேவ வசனம். ஏதோ கேட்குறதுக்கு மட்டும் தேவ வசனம். சில பேர் கேட்குறாங்க, கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டிவியில் கேட்குறோம், இயேசு எங்களுக்கு தெரியும், இயேசு யார், எப்படியாப்பட்டவருமா, நல்லவர், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். இயேசு நல்லவர் மட்டும்தான் தெரியும். இயேசு பட்சமாக இருப்பார், ஆசீர்வதிப்பார், நம்மளை மேன்மைப்படுத்துவார்னு தெரியாது. இயேசு சத்தியத்தை அது என்ன பண்ணியிருக்கிறார், நலநாட்டி இருக்கிறாரெலாம் தெரியாது. வார்த்தையில் மகிமைப்பட்டிருக்கிறாரெலாம் தெரியாது. இயேசு நல்லவர், அவ்வளோதான். அந்த அந்த பார்டர்லேயே அவங்க நிற்கிறாங்க. போகட்டும். இந்த வாசிக்கப்பட்ட வசனம் இங்கே இந்த சங்கீதக்காரன் ஒரு அனுபவத்தை சொல்கிறார். இந்த சங்கீத புஸ்தகத்தில் மறுபடியுமா கவனிங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், பாருங்க, கர்த்தர் என்னை கேட்டருளி. அப்போ பாருங்க, இப்போ நம்ம கூப்பிட்டா கூட அந்த நபர் திரும்பி பார்க்குறது கஷ்டம். 2வது கேட்டும் கேட்காத இருப்பாங்க, இது ஒரு கேட்டகரி. என்னையா கூப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க, இது ஒரு கூட்டம். ஆனால் இங்கே இந்த தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஸ்டைல் எல்லாம் சொல்ல மாட்டேன் நான். அந்த நோக்கம் பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி என்னை விசாலத்தில் வைத்தார்.
சொல்லுங்க அல்லேலூயா. காலையில் கூட டேவிட் பிரதர் அங்கே வந்திருந்தார். அவரது துணி ஒரு கோலம். இப்போ நம்ம துணி கொடுத்தா அது செட் ஆகாது, புரியுதுங்களா? என்கிட்ட ஒரு பட்டு வேஷ்டி இருக்குது, பட்டு சட்டை இருக்குது. அதை நான் டேவிட் பிரதருக்கு, என் சகோதரர் அப்படி தான் நான் வச்சு நான் பேசுகிறேன். இப்போ அவரை பார்க்கும்போது ஒரே கோலமாக இருக்கார். 3 நாளில் அவர் என்ன பண்ணோம், அந்த காரியத்துக்கு என்ன பண்ணோம், தயாராக்கப்படணும், புரியுதுங்களா? அவங்க மகளுக்கு அந்த திருமணத்தில் அவர் போய் நின்று செய்யணும். இப்போ தேவ சமூகத்தில் வந்தார், என் கண்கள் பார்த்தது. அவர் என்ன பண்ணார், அப்படியே ஒரு கோலமாக இருக்கிறார். இந்த கோலம் இந்த கோலம் எதனால் வந்ததுன்னு சொன்னால், நெருக்கம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? உனக்கு ஒரு நெருக்கம் இருக்குது. என்ன நெருக்கம் சொல்லு? சொல்லு, உன்னை பார்த்து தான் சொல்கிறேன், உன் வயசை பார்த்து தான் நான் கேட்குறேன். உனக்கு ஒரு நெருக்கம் இருக்குது. என்ன நெருக்கம் சொல்லுங்க? உங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது, சொல்லுங்களேன். ஒரு பொண்ணு, பேர்லாம் சொல்ல, நீங்கள் சொல்லணும், அது கேட்பேன் நான். நான் உருவம் வார்த்தையாக விதைச்சிட்டு போந்து முளைக்கவே இல்லை. பின்னால் திரும்பி பார்த்தா முளைக்கல. ஆனால் விதைச்சிட்டேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், விதைக்க வேண்டியதை விதைச்சிட்டேன். ஆனால் என்ன வரல, முளை வரல. என்ன பார்த்தா உங்களை சரி பண்ணாதே விதைச்சிட்டேன் நான். அல்லேலூயா. இப்போ உனக்கு ஒரு நெருக்கம், நான் விட்டுட்டா நீ அதோட சொல்ல மாட்டேன். உனக்கு ஒரு நெருக்கம், சொல்லுங்கள். நான் காதோடு வந்து சொல்ல. அல்லேலூயா. அப்படி இல்லை தம்பி, நல்ல சவுண்டாக சொல்லுங்கள். உனக்கு ஒரு என்ன நெருக்கம் இருக்குது. இப்போ இந்த தாவீது ஒரு நெருக்கத்தில் யாரை நோக்கி கூப்பிட்டாரு? கர்த்தரை நோக்கி. உனக்கு அந்த மேலான இடத்துக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும். அந்த நெருக்கம் உனக்கு எதிர தான் இருக்குது. அப்போ அந்த நெருக்கம் வரும்போது நீ உன்னை என்ன பண்ண முடியாது, உன்னை ஒரே பதட்டமாக இருப்ப, ஒரே என்ன பண்ணுவேன், ஒரே வேதனையாக இருப்ப. அப்போ நீ கடவுளை கூட சார்ந்துக்கலாம் உன்னை அறியாமலே. இதுதான் இன்றைக்கி நடக்குது. போகட்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெருக்கம். அப்படியே அடுத்த ரோவில் பார்த்தா, சேர்ல உட்காந்துங்கிற ஐயாவும் அம்மாவும் பார்த்தா, அவங்களுக்கு என்ன இருந்தனா, இந்த ஊழியத்தை எப்படியாவது நிறைவேற்றணுமே. நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். சில வார்த்தைகள் நம்மளுக்கு வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். உங்களை சந்தோஷப்படுத்த சொல்கிறேன், நடைமுறையை சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமா, அந்த ஊழியத்தை அது எப்போ விட்டுற வேண்டியது. சொல்லுங்க அல்லேலூயா. எப்போ அது விட வேண்டிய எல்லா முகாந்திரமும் நடந்துருச்சு. எல்லாமே என்ன பண்ணு, ஃபார்வர்டு ஆகிப்போச்சு. எல்லாம் ஓகே, இப்படி சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோதான், விட்டுறணும், போயிடலாம்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த நிமிஷத்துலேருந்து, அந்த நாள்லேருந்து, அந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரலும் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களுக்கு அந்த 18:5 வச்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெருக்கம். உட்காந்து கொண்டு இருக்கிற ஒரு அது பின்னால் உட்காந்துருக்கிற தாயாருக்கு நெருக்கம். அவங்களுக்கு நெருக்கம் என்னன்னு அவங்கள கேட்டால் தெரியும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம நெருக்கத்தில் இப்போ அதுக்கு தான் ஒவ்வொருத்தரையும் டச் பண்ணுறேன். எனக்கு அதை விட பெரிய நெருக்கம். மத்தாளத்துக்கு சொல்லுவாங்க, மத்தாளத்துக்கு மத்தாளத்துக்கு எப்படி 2 பக்கமும் வாசிக்கலாமோ, அது மாதிரி எனக்கு 2 பக்கமும் வாசிக்கலாம். அவ்வளோ நெருக்கம். நெருக்கம் சொல்லவே முடியாது. நேற்று ஒரு பொண்ணு படிக்கிறா, காலேஜ் படிக்கிறா அந்த பொண்ணு. தப்பாக சொல்ல நான். என் ஃபோனு அவங்க வீட்டில் சார்ஜ் போட்டேன். அப்போது ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனில் நான் எமாகான்னு பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பொண்ணை எடுத்துன்னு வந்து கொடுக்குறா. யூடியூப்பில் கூட பார்ப்பா. அந்த பொண்ணை எடுத்தாந்து கொடுக்குறா. யாபேசு லைனில் வரான்னு சொல்லிட்டு எடுத்தாந்து கொடுக்குறான். சொல்லுங்கள் இல்லையா? ஃபஸ்ட் இயர் படிக்கிறா காலேஜ். இப்போ அவளுக்காக ஒரு 30,000 40,000 செலவு பண்ணி கடன் பட்டு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சேர்த்துருக்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு அவங்க வீட்டில் சார்ஜ் போட்டு நான் அந்த வண்டியை விட போயிருந்தேன். அப்போ அந்த பொண்ணு படிக்கிறா, யாபேசுன்னு படிக்கிறான். யமகாவை யாபேசுன்னு படிக்கிறான். யாபேசு ஏன் இந்த லைனில் வரான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கிட்ட எடுத்துன்னு வந்தேன். நான் பார்க்குறேன், இது யாபேஸ் இல்லைம்மா, யமகாமான்னு. யமகா கம்பெனி நேற்று 6:30 மணிக்கு நடந்த சம்பவம். அவன் வண்டி எடுத்துக்க சொல்லி அவன் ஃபோன் பண்ணுறான். இந்த பொண்ணு எடுத்துன்னு வர, யாருமா லைன்லன்னு கேட்டேன். யாபேஸ் பண்ணுறான் யாருன்னு. சரி எடுத்துன்னு வா, யாபேஸ் இருக்கிறான், காரணம் தான். யாபேஸ் ஏன் எனக்கு பண்ணுறான் இந்த நேரத்தில்னு சொல்லி கிட்ட வந்தோடனே, இல்லைம்மா இது யாபேஸ் இல்லை, யமகா. 1-2 தெரியாதவனுக்கு என்ன பண்ணுது, யாரோ பண்ணி கொடுத்தாங்க எனக்கு யமகான்னு, புரியுதுல்ல? அப்போ இந்த பொண்ணு நடைமுறையில் இருக்கிறா, ரன்னாயின்னு இருக்குது. அன்றைக்கி தான் காலேஜும் போயிட்டு வந்திருக்கிறான். இப்போ நான் போன அன்றைக்கி அந்த காலேஜ் போனேன்னா போயிட்டு வந்த நேற்று கூட காலேஜ் இருக்குது. அப்போ இவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க, என்ன நெருக்கத்தில் இருக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல. இதை கரெக்டாக நான் சொல்லின்னு இருக்கிறேன். அவங்க அப்பா வந்துட்டார். இதில் தான் வம்பல மாட்டினார்.
மாதிரி தான் இவ பண்றா. இவளுக்கு வந்து 40,000 30,000 நான் வந்து கடன் போட்டு நான் படிக்க வைக்கணும். சும்மானா ஒரு செல்லு எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணுது, ஏதோ சுத்திட்டு வருது. இது எம காணும் தெரியல, யா பேசுன்னு தெரியல. இப்படிதான் எனக்கும் எழுதி கொடுத்தது. சில இடத்துல ஃபார்ம் எடுத்துமே கொடுக்கும்போது திரும்பின்னு வந்தேன் நான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இப்போ இதெல்லாம் நோக்கி பார்த்தா நிச்சயமா என்ன பண்ணோம், மாறும். நோக்கி பார்க்க முடியாம என்ன பண்ணுது, இந்த வாலிப பசங்களே தகப்பனோடு மணவாளனோடு ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டிய பிள்ளைங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க அவங்களுக்கு தானே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வேலியை போட்டுன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சங்கிலியை போட்டுக்கின்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம், அமெரிக்காவிலேருந்து அனுப்பி விட்டாங்க. அவங்க காலில் என்ன பண்ணாங்க, சங்கிலி கட்டி என்ன பண்ணிக்கிறாங்க, கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா! அது ஒரு பெரிய விஷயம் ஆகி போயிருக்குது இப்போ. அப்போ ஒரு சங்கிலி கட்டுறாங்கன்னா, அப்போ என்ன அது ஒரு பெரிய குற்றவாளின்னு அர்த்தம். இப்போ இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு தேவ சமூகத்திலேயோ, தேவனோடு இருக்கிற பிள்ளைங்க, கிறிஸ்துவ பிள்ளைங்க, கிறிஸ்துவ அறியாத பிள்ளைங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா நான் உண்மைக்கே சொல்றேன். இவங்க பைபிள் வச்சுக்கிறாங்க, அவங்க பைபிள் வச்சுன்னு பிரயோஜனம் இல்லை. அவங்க பைபிள் இல்லாத பிரயோஜனப்படலை. இவ்வளவுதான் இந்த கேட்டகரிக்கும் அந்த கேட்டகரி. அதுவாது சொன்னா கேக்குது, நீ பண்றது சரியில்லை. ஆனா இங்க என்ன பண்றது இல்ல, கேட்கறதே கிடையாது. ஏன் இஷ்டம் சொல்லுங்க. அல்லேலூயா! அப்போ இந்த தாவீது இங்க ஒரு அனுபவத்தை சொல்றாரு. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை கேட்டருளி என்னை விசாலத்துல வைத்தார். இன்னைக்கு நிலைய பாருங்க, என்னோட சேர்த்து தான். நான் என்னை தூரப்படுத்திட்டு இந்த பிரசங்கம் இல்லை, என்னோட சேர்த்து தான். ஆனா உண்மைக்கே சொல்றேன், நான் இந்த பிரசங்கத்துக்காக சொல்லல, உண்மைக்கே சொல்றேன். எனக்கு நெருக்கம் வரும்போதெல்லாம் என் மனைவி இடத்துல போய் என்ன பண்ண முதல்ல பேசி ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் கர்த்தரிடத்துல, ஆண்டவரே என்னை வெட்கப்படாம நடத்துங்கப்பா, என் பணம் தேவைக்கு. இல்லை ஏறி வராங்க தூஷணமா பேசுறாங்க, ஒரு ஜஸ்ட்டு ஆண்டவர் இடத்துல போயிட்டு வந்து நான் நிற்பேன். இப்போ என்ன கிடைக்குன்னா, அங்கே ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம உள்ளே போய் 3 பேரை பார்த்துட்டு நம்ம அந்த பிளஸ்ஸிங்கில் வெளியே வர போகிறோம். இப்போ பாருங்க, இதுதான் இந்த 118 5ஆம் வசனம் தான் நம்மளை மேன்மைப்படுத்துகிற வசனம். உபத்திரங்கள், நெருக்கங்கள். இப்போ இந்த நெருக்கத்தை பார்க்குறோம், நெருக்கம் தானே. இந்த நெருக்கத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு நெருக்கம் இல்லாத மனுஷன் கிடையாது. இப்போ நைட்டுக்கு என்ன குழம்பு வைக்கிறது, நைட்டுக்கு என்ன பதார்த்தம், இது ஒரு பெரிய நெருக்கம். அல்லேலூயா! நாளைக்கு என்ன செய்ய போறேன், நாளைக்கு கொடுக்குறவங்களுக்கு என்ன சொல்ல போறேன், இது ஒரு நெருக்கம். இந்த நெருக்கம் தான் இந்த வேதத்துல பார்க்குறோம். வேதத்துல எத்தனையோ பேர் இந்த நெருக்கம் நெருக்கி இருக்குது. ஆனா அவாய்ட் ஆனவங்க அவாய்ட் ஆயிட்டாங்க, தூரம் போயிட்டாங்க. ஆனா அந்த நெருக்கத்தின் மத்தியிலே உறுதியா இருந்தவங்கள தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். சொல்லுங்க அல்லேலூயா! அப்போ வெளியே போனவங்க, நெருக்கத்துல தட்டி போனவங்க எத்தனையோ பேர், மறந்து போனவங்க எத்தனையோ பேர். அல்லேலூயா! தேவனை விட்டு போனவங்க இந்த நெருக்கத்துல என்ன பண்ணுவாங்க, தேவனை விட்டு போயிடுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் 3 பேரையும் வேகமா நான் காமித்து முடிக்கிறேன். எடுத்து வாசிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆகார பார்க்கலாம். இவளுக்கு ஒரு நெருக்கத்தை அங்க உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 16 3 வாசிக்கும்போது கொஞ்சம் பிள்ளைங்க வாசி. ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா! இங்க இணைத்தது ஒரு சந்தோஷம்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க என்ன பண்ண, தேவன் இல்லாம, இதுக்கு தான் உங்களுக்கு முக்கியமா நானு ஆவியோடும் உண்மையோடும் பேசுறேன். ஏன்னா நான் வந்து தியாலஜி படிச்சுட்டுருக்கிறேன். அத வச்சு தான் நான் சூப்பரா உங்ககிட்ட பேசுறேன், உங்களுக்கு புரியும்படி. இல்ல, ஆவியோடும் உண்மையோடும் பேசுறேன். மறுபடியும் நீங்க வாசித்த அந்த பகுதிய முடிக்கிற இடத்த மட்டும் வாசிங்க. அ முடித்த இடத்த மட்டும் அழைத்து கொடுத்தாள். கொடுத்ததுனவோ ஒரு விதத்துல பார்த்தா, நம்முடைய மேல் பார்வையில பார்த்தா வீடு நல்லா இருக்குதுன்னு சொல்றா மாரி. இப்ப கொடுத்தது பார்த்தா பிளெஸ்ஸிங் மாரி தெரியுது. இந்த இடத்துல ஒரு நெருக்கம் உண்டாகிறது. 5ஆம் வசனத்துக்கு போகும்போது, அ, 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 அ. நல்லா கவனிங்க. கர்த்தர் உனக்கும், ஆபிரகாமுக்கும்
சாராளுக்கும் நடுவில் நின்று, யார் நடுவில் வந்துட்டார் இப்போ இந்த ஜெபத்தில்? நடுவில் நின்று, இந்த வாக்குவாதத்தில் நடுவில் நின்று என்ன தீர்ப்பாரா? நியாயம் தீர்ப்பாரா? அல்லேலூயா! இது கர்த்தர் சொல்லாத ஒரு காரியம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை. என் கால் சிறக்கும் போதெல்லாம், அல்லேலூயா, ஆமாம், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் எல்லாம் கவர்ந்துன்னு இருக்கிறீங்க. கால் சறுக்கனான்னா என் காலே ஒஞ்சி போனா எனக்கு என்னான்ற மாதிரி இருக்கிறீங்க. என் கால் சறுக்கும் போதெல்லாம் அவருடைய கிருபை. ஏன்னா சறுக்கிற நாட்கள், எங்கே பார்த்தாலும் சறுக்கிற காரியங்கள் வந்தாச்சு. அல்லேலூயா! நான் இப்போது ஒரு டஸ்ட் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெளியே போனால், வெளியிலேருந்து வீட்டுக்கு வரும்போது அநேக டஸ்ட்டோடு தான் உள்ளே வருவேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இப்போ தம்பியை அனுப்பி விட்டு நான் இங்கேயே உட்காந்து பார்க்குறேன். அவனை அனுப்பி விட்டு ஸ்கூல் போயிட்டு வாடான்னு. போகும்போது இருக்கிற ஃப்ரெஷ்ஷு வரும்போது இருக்காது. அவன் முகத்துலேயும் சரி, அவனுடைய உடையிலையும் சரி இருக்காது, அவன் நடையிலையும் சரி. ஏன்னா வெளியே போயிட்டு வரான்ல, பல காரியங்கள் அவனை என்ன பண்ணுவான், இவனும் பார்ப்பான், பல காரியம் அவனையும் பார்க்கும். அல்லேலூயா! நம்ம வீடு திரும்பும்போது போகும்போது என்ன பண்ணுவான், ரொம்ப குயிட்டான பையன் மாரி போயிருப்பான். வரும்போது எல்லாம் தெரிஞ்சவன் மாரி வருவான். இவன் மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ பேர். சொல்லுங்க அல்லேலூயா! அப்போ பாருங்க, உனக்கும் எனக்கும் நடுவில் நின்று கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராக. அல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகளை நல்லா பாருங்க. இப்போ இந்த இடத்துல இந்த சாராளுக்கு மாத்திரம் அல்ல நெருக்கம். அல்லேலூயா! இந்த சாராள் தானே பண்ணிக்கொண்ட நெருக்கம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? தானே பண்ணிக்கொண்ட நெருக்கம். சாராள் தானே பண்ணிக்கொண்ட. சாராள், நீ ஆண்டவருடைய வாக்கு என்ன சாராள் மேல? நீ அநேகருக்கு தாயா இருப்ப சொன்னாரா? உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? அதுதான் நீ பின்பற்றின்னு வந்து கொண்டு இருக்கிற. உன்னை ஆசீர்வதிச்சிட்டு கொண்டு தான் இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சு? அல்லேலூயா! நீ எதிர்பார்க்குற மாதிரி பலூன்லாம் கட்டல, கட்டவுட்லாம் வைக்கல, பேனர் வைக்கல. நீ எதிர்பார்க்கறது பேனரு, பலூன் கட்டணும், ஃபங்க்ஷன் மாரி இருக்கணும். இல்லை, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா! கர்த்தர் மறந்திருப்பார். ஆனால் நாம் எப்போ மறைந்திருப்போம்? சொல்லுங்க அல்லேலூயா! என் பேர் என்ன பண்ணியிருக்கோம்? ஒழிந்து போயிருக்கோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இங்கே ஒரு நெருக்கத்தை பார்க்குறோம். இந்த நெருக்கத்தின் நிமித்தமாய் என்ன நடக்குது? இந்த சாராள் துக்கிக்கிறார். அல்லேலூயா! எனக்கு நேரிட்ட அநியாயம். யார் உண்டு பண்ணின அநியாயம்? நல்லா கவனிச்சு பாருங்க. 17 வாசிக்கும் போது கொஞ்சம் வேகமா வாங்க. வாசிங்க. 17 வாசிங்க. ஆமாம். 17 வாசனம். 7 வாசிங்க. சாரி, 7 வாசிங்க. கண்டு அல்லேலூயா! அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நல்லா பாருங்கள். சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த நெருக்கம் நம்மளை என்ன பண்ணுது? திசை கட்டு போக பண்ணுகிறது. இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி வீதிகளில் நம்ம பார்க்குறேன்னு சொன்னால், இப்படியாப்பட்ட சம்பவம் நடக்கிறதுனால தான் இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க? மனம் உடைந்து சரியான அவங்க எதிர்பார்க்குற காரியங்கள் அவங்களுக்கு நேரிடாதனால என்ன பண்ணிடுறாங்க? அநேகர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? சொந்த ஜனத்தை விட்டு, சொந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறது. இது போல் நிந்தனையின் நெருக்கத்தினால தான். அல்லேலூயா! அங்கே பாருங்கள், இங்கே சொல்கிற மறுபடியும் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆகாரே ஏன் பாருங்க, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ பாருங்க, எங்கேருந்து வர எங்கே போகிறேன்னு யார் கேட்குறது? உருவாக்குன்னு தெய்வம் கேட்குறாரு. அப்போ இந்த சம்பவம் நடந்தது முழுக்க முழுக்க தேவனுடைய அங்கீகாரம் இல்லை. தேவனை அதை பிளஸ் பண்ணாத காரியம். ஏன்னு சொன்னால், இந்த சாராளுக்கு மாத்திரமல்ல, இந்த ஒரே ஒரு நபர் பண்ண காரியத்தினால இந்த ஆகாரம் புலம்ப வேண்டியதாய் மாறிற்று. சொல்லுங்க அல்லேலூயா! ஏன்னு சொன்னால், கர்த்தருடைய வாக்கு என்ன? சாராளை பார்த்து, நீ அநேகருக்கு தாயா இருப்ப. ஆனால் இப்போ அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன பாருங்க, தேவன் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு நம்மளுக்கும் ரொம்ப தூரமாக இருப்போம்.
இவருக்கு வேறு வேலை இல்லை, சும்மா என்ன திருப்திப்படுத்தின்னு இருக்கிறாரு. அப்படி ஒன்றும் காணோம். அதான் பாருங்க, எங்க ஆண்டவர் தூதனானவர் சொல்லும்போது சாராளை பார்த்து, சாராள் 10 பிள்ளைக்கு தாயாவா இருந்தா? இல்ல. நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. தேவனுடைய ஆசீர்வாதமும், தேவனுடைய வார்த்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணோம்? எப்பவுமே என்ன பண்ணோம்? எதிர்முதுறா தான் இருக்கும். நாம தான் அத என்ன பண்ணோம்? அதுக்கு தான் தாவீது அங்க சொல்றான், "நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்." நாம கூப்பிடுகிற பழக்கம் உள்ளவர்களா இருக்கணும். நெருக்கத்தின் மத்தியில நாம் தேவனை கூப்பிடுகிற பழக்கம் உள்ளவர்களா இருக்கணும். நெருக்கத்தில் மாத்திரமல்ல, எல்லா நேரங்களிலும் கூப்பிடுகிறவர்களுக்கு நெருக்கத்தில பதில் கிடைக்கும். சொல்லுங்க அல்லேலூயா! நெருக்கத்தில மாத்திரம் சங்கீதம் 91:15 பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில கூப்பிடுறவங்களுக்கு நம்ம பதில் குடுக்குறாரு. அத விட நம்ம எல்லா காலத்திலயும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா! 58ல 58 ஏசாயா 58:1 சொல்லப்படுது, சத்தமிட்டு கூப்பிடுன்னு சொல்றாரு. சொல்லுங்க அல்லேலூயா! உன் சத்தத்த அடக்கிக் கொள்ளாத, சத்தமிட்டு கூப்பிடு. இந்த மைக்கு கூட நான் உங்களுக்கு டிஸ்டர்பா இருந்தா நான் அப்படியே கூட பேசுவேன். ஒண்ணும் கிடையாது. ஜீவன் பிரிஞ்சிராது. அல்லேலூயா! அங்க பாருங்க, சத்தமிட்டு கூப்பிடு. இந்த சத்தமிட்டு கூப்பிடுறது இயேசுநாதர் என்ன பண்ணியிருக்கலாம்? உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இயேசுநாதர் நைஸா போய் என்ன பண்ணியிருக்கலாம்? லாசரு எழுந்துடான்னு இருக்கலாம். அந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த 44ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க வேணாம். அவர் சத்தமிட்டு லாசருவே எழுந்து வா என்று சொன்னார். தட்டுறது தட்டின உடனே அவன் பாடியில சுமந்து போனவங்க நின்னாங்க. அவன் எழுந்தான். ஆனா இங்கே லாசருவே எழுந்து வா என்று சொல்லி சத்தமிட்டு, அவர் சேஞ்சர் வச்சு பேசல. சத்தமிட்டு கூப்பிடுறாரு. அப்ப ஆழத்துல இருக்கிற நன்மை உண்டாகிறது. ஆழத்துல படுத்துக் கொண்டிருக்கிற அதாவது லாசரு எழுந்து வரும்படி சொல்லுங்க அல்லேலூயா! ஆழத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது. சில நேரத்துல நம்மளுக்கு ஆசீர்வாதம் கனிகளை பறிக்கிறது போல இருக்கும். அருகாமையிலே இருக்கும். சிரமம் இருக்காது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள, இந்த சாராளை கர்த்தர் பிளஸ் பண்ணார். அந்த பிளஸ்ஸுக்கு மாறா இவன் என்ன பண்ணான்? அத என்ன பண்ணல. எதனால நெருக்கம் வந்தது? அதுக்கு தான் நான் வந்து சில குழுங்கள குடுத்துட்டு நான் வேகமா போகிறேன். எதனால இந்த சாராளுக்கு நெருக்கம் வந்தது? எதனால இஸ்மவேல் வரவேண்டிய சூழ்நிலை வந்தது? சொல்லுங்க அல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில கூட நாம பொருத்தனை பண்ணது போல நாம இப்போ நம்மளால என்ன பண்ண முடியல? என்ன மரியம்மா? பொருத்தனை பண்ணாமலே நம்மளால வாழ முடியல. நம்மளுடைய பொருத்தனை ஒண்ணு, நம்மளுடைய அழைப்பு ஒண்ணு, நம்மள ரட்சித்த விதம் ஒண்ணு. ஆனா இப்போ என்னது? ஆவரேஜ் வாழ்க்கைய தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தன பேருக்கு புரிஞ்சுது? நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நெறைய பொருத்தனை பண்ணியிருப்போம். முட் அ கோழி வச்சிருக்கும்போது கோழி தரன்னு இருப்போம். ஆடு வச்சிருக்கும்போது ஆடு தரன்னு இருப்போம். புரியுதுங்களா? கன்று வச்சிருக்கும்போது கன்று கொடுக்குறேன்னு இருப்போம். நான் எனக்கு பிள்ளை இல்லாதம்போது எனக்கு ஆண்டவரே பிள்ளை குடுத்தீங்கன்னா, நான் பிள்ளையே உம்முடைய ஊழியத்துக்கு குடுத்துறேன்னு இருப்போம். அதுக்கப்புறம் அத அவர் சுத்தமா என்ன பண்ணியிருப்போம்? மறந்துட்டுருப்போம். செய்ய மனமில்லாத இருப்போம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள இந்த சாராளுக்கு தேவன் வாக்கு பண்ணதை இவ மறந்து போனா, அசட்டை பண்ணதுனால, அவளால நிச்சயம் கொள்ள முடியல. அதனால என்ன பண்ணா, இந்த சுயமான ஒரு காரியத்தை, அவ கண் முன்ன இருந்த காரியத்தை எடுத்து நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா! நான் அனுபவத்தோடு சொல்ற சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, மாம்சத்துக்குரிய வாழ்க்கையிலே, அ ஆவிக்குரிய ஜீவியத்தில சில காரியங்கள் எல்லாம் நான் பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைகள இன்னும் கொஞ்சம் வேகமா நடந்து போயிருக்கும்போது சில காரியங்கள் ஞாபகம் வரும். வரும்போது சுலபமா நடக்க ஆரம்பிப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா! அப்போ நான் வேகமா போயிருந்தேன்னா எனக்கு விபத்து வந்திருக்கும். நான் ஸ்லோவா நடந்ததுனால அந்த விபத்த நான் என்ன பண்ணேன்? தாண்டிட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா! இந்த சாராள் அந்த பேச்சை நம்பாததுனால, இன்னைக்கு கூட நம்ம நம்ப முடியாதனால தான் நோக்கி பார்க்க முடியல. சொல்லுங்க அல்லேலூயா! நெருக்கம் வந்தா இன்னைக்கு யார் ஃபேஸ் பண்றது? நல்லா கவனிங்க. இன்னும் 2 பேர நான் சொல்லி முடிக்க போறேன். நெருக்கம் வந்தா நம்ம யார் ஃபர்ஸ்ட்டு நேத்து ஒரு நெருக்கம் வந்தது. நேத்து எங்க ஃபேமிலில அந்த சலோமியுடைய ஃபேமிலில ஒரு நெருக்கம் வந்தது. என்னுடைய பிள்ளைகள, அந்த நெருக்கத்தில எல்லாம் நன்மைக்கெல்லாம் என்ன கூப்பிடவே மாட்டாங்க யாரும். புரியுதுங்களா? அவங்க சிரிக்கிறாங்கன்னா கூப்பிட மாட்டாங்க. அவங்க கேக் வெட்டி கொண்டாடுறாங்கன்னா என் ஞாபகம் வராது. அவங்க உட்காந்து அழுவுறாங்கன்னா என் ஞாபகம் கண்டிப்பா வந்துரும். அது நான் தொடங்குன நாள்லேருந்தே பார்க்குறேன். அப்போ அதுபோல அவங்களுடைய ஃபேமிலி அதாவது அ ஆஸ்தி பிரச்சனையில கடைசியில எனக்கு கூப்பிட்டாங்க. நேத்து போயிருந்தேன். அது இல்லாமலே போச்சு அவங்களுக்கு. அப்படி ஒரு சொத்து அவங்களுக்கு இல்லன்னு நேத்து பதிவாச்சு. அத அதுக்கு ஒப்பிட்டு ஒரு தீர்மானமே நடந்தது. இவங்க வந்து அவருடைய மனைவி தான். ஆனா இந்த 2 பிள்ளைங்க அவருடைய பிள்ளைகள் என்றே சொல்லி
தீர்மானிச்சாங்க அங்கே பேசினவங்க, அட்வொகேட் எல்லாம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அவங்க சொல்கிறாங்க, நான் வரும்போது, ஏன்னா நான் அவங்கள கூட்டின்னு வந்தேன் நேற்று. அவங்க சொல்கிறாங்க கர்த்தர் விட மாட்டாருன்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இங்கே யாரை விட்டார்? சாராளை விட்டார். இங்கே யாரை போய் தேடி போகிறாரு? ஆகார் கூக்குரலுக்கு பதில் தராரு. வசனத்தை வாசிக்கும் போது 10ஆம் வசனம் வேகமா. ஆ அவளை நோக்கி ஆ போதும் தம்பி. பாருங்க, ஏற்கனவே என்ன சொன்னாரு? சாராளுக்கு என்ன சொன்னாரு? நீ அநேகருக்கு தாயா இருப்பேன்னாரு. அப்ப என்னது சும்மா சொன்னாரா? ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்றதெல்லாம் சும்மாவா? இப்ப நெருக்கம் நம்மளை நெருங்குதுன்னு சொன்னா, நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அதிகமா நம்மளை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நம் குடும்பத்தாரே நெருக்குறாங்க, இல்ல சபையார்கள் நெருக்குறாங்க, இல்ல பணம் நம்மளை நெருக்குது, இல்ல வியாதி என்னை நெருக்குது. அம்மா கூட ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க அந்த இதில அநேகரை பார்க்கும்போது கால் வரலன்னா, கொஞ்சம் வலின்னு சொன்னா நெறைய பேருக்குன்னா, இப்ப இந்த கால் அப்படியே தூக்கி தூக்கி வச்சு நடக்கிற மாரி தான் இன்னைக்கு பார்க்குறோம். அந்த அச்சம் வந்துடுச்சு. ஆனா, ஆண்டவரை நோக்கி அவங்க அப்புறம் எப்படியும் கதறியிருப்பாங்க. யாரும் அன்னத்தைக்கு ஐயாலாம் கூப்பிட்டு எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. இதான் ஜெபிக்கிறவங்களுடைய அனுபவம். அந்த நேரத்தில நம்ப ஆண்டவரே என்ன வெட்கப்படுத்தாம நடத்துங்க. இன்னும் கொஞ்ச நாள் நடத்துங்க. நான் உம்மிடத்தில வந்து சேர்ற வரலும். அல்லேலூயா! இதான் நெருக்கத்தின் ஜெபம். அப்ப இந்த நெருக்கத்தின் ஜெபம் நம்ம பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆயத்தம் வேணும்னா, நம்ம கர்த்தரை எப்போதும் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா! போன வாரம் வாங்கிட்டேன் நானு. எனக்கு வாங்க வேண்டிய பிளெஸ்ஸிங். இல்ல என் சேமிப்புல இருக்குது. என் அக்கவுண்ட்ல இருக்குது. இத வச்சு நான் ஓடுவேன். நான் சொல்லுகிறது வாழ்க்கை அல்ல. தேவன் விரும்புகிறது அல்ல. நாம் தினந்தோறும் அவரிடத்துல கேட்கும்படி அவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரிந்தது? அல்லேலூயா! இவன் குளிர் ஜுரம்ன்னு சொல்லி எனக்கு ஃபோனே பண்ணல அந்த இடத்துல. குளிர் ஜுரம் அந்த என்ன சூழ்நிலையோ தெரியல. குளிர் ஜுரம் வந்துட்டுக்குது. கம்பெனிலே லீவ் விட்டுக்கிறாங்க இவனுக்கு. எனக்கு சொல்லவே இல்ல. நானும் சாயந்தரம் எப்படிக்கிறானோ ஒரு ஃபோன் போட்டா, "எனக்கு குளிர் ஜுரம்பா. இன்னைக்கு கம்பெனில எனக்கு லீவ் விட்டாங்க. நான் படுத்துக்கின்னு இருக்கிறேன்றான்." அதான் ஒண்ணே ஒண்ணு சொன்னேன். "நான் வந்து உன்ன சுஸ்தமாக்க முடியாது. நான் வந்து உன்ன தாங்க முடியாது. என் பிள்ளையா இருந்தா கூட, நீ ஒண்ணே ஒண்ணு செய். பைபிள் எடுத்து வசனத்த படிச்சு ஜெபம் பண்ணு. அந்த குளிர் ஜுரம் உன்ன விட்டு போயிடும்." அல்லேலூயா! இங்க எப்போவாவது வாட்டி ரேரா வரான். எங்க குடும்பத்தின் மத்தியில வரான். அவன கூட்டு போய் பார்ப்பேன். அங்க வந்துருச்சு அந்த நெருக்கம். குளிர் ஜுரம். அவன் சொல்றான் வாலிபன், "எனக்கு குளிர் ஜுரம் வந்துடுச்சு. ரொம்ப அவஸ்தையாகுது." அத பார்த்தவங்களே லீவ் விட்டுக்கிறாங்க. "நீ போய் ரூம்ல படுப்பான்னு." அப்புறம் போன வாரத்தில தானே? என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை நடந்த காரியம். நான் தற்செயலா பாருங்க, தற்செயலா போடுறேன் எப்படி இருக்கிறான்னு விசாரிக்கலான்னு சொல்லி. அப்போ இவன் சொல்றான் குளிர் ஜுரம்ன்னு சொல்லி. அப்போ இவன் ஏதோ கூட வர்றதுனால புடிச்சு செய்றானோ, புடிக்காத செய்றானோ, இதெல்லாம் ஊழியத்தில கர்த்தருக்காக செய்யறதுனால, அவன தேவன் என்ன பண்றாரு? பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா! பாருங்க இன்னைக்கு ஜுரம்னாவே கொஞ்சம் அச்சமா இருக்குது. ஏதோ ஒரு வேற மாரியான ஜுரம் வருது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலே நாம் என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிடும்போதே அவர் நம்மளுக்கு பதில் உத்தரவு அருளுகிற தெய்வனா இருக்கிறார். எலியாவா தான் சொல்றார். உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். அப்போ நீங்களும் நானும் கூப்பிட்டு, நீங்களும் நானும் சில நேரத்தில சொல்றோம், நான் கேட்டுக்கின்னு தான் இருக்கிறேன், அவரு கொடுக்க மாட்டேன்றாரு. இந்த ஆகாரைப் போல நாம இருக்கக்கூடாது. ஆகார் ஆகாரை கர்த்தர் பலப்படுத்தினார் அந்த வனாந்தரத்தில. நடந்த காரியம் என்ன? அது கீழ் வசனம். அ, அ. அவளை நோக்கி அ, அ, அ. பார்த்தீங்களா? கர்த்தர் அங்கலாய்ப்பு கேட்டதுனால, அவனுக்கு என்ன பண்றாரு? பேரே சூட்டுறார் கர்த்தர். அல்லேலூயா! சில நேரங்களிலே சில ஆசீர்வாதங்களையும், சில அனுபவத்தின் மூலமாய் நாம் என்ன பண்றோம்? தவற விடுகிறோம் தேவனுடைய பிள்ளை. அடுத்த 2வது நெருக்கத்துக்கு நாம் போவோம். சங்கீதம் அ ந அ சாரி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். அதனுடைய 3ஆம் வசனம். ஒன் ஆ வந்தபோது ஆ, அ, ஆ. அல்லேலூயா! ம். ஆ.
அல்லேலூயா! பார்த்தீங்களா? அ எவ்வளோ தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். நெருக்கப்பட்டான். வனாந்தரமா ஆயிக்குது. இன்னைக்கு இப்போ நம்ப காலையில கிளம்பும்போது இருக்கிறவங்க இல்லன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அங்க இடமே இல்ல. சுத்தமா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அப்ப கர்த்தருக்குள்ள நாம் பலப்படும்போது தான் இதெல்லாம் சகிக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகள. இந்த இடத்துல தாவீது 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆ, 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 ம், ஆ, ஆ. அல்லேலூயா! அப்ப தேவனுடைய பிள்ளைகள நல்லா பாருங்க. இப்ப நான் வெறும் வசனத்த சொல்லி, வசனம் இப்படி சொல்லுது, வசனம் இப்படி சொல்லுதுன்னு இல்ல. வசனம் எப்படி சொல்லுதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும்? அப்படியா நாம் மாற்றிக்கொள்ளணும். இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில ஒரு 84 வயது உள்ள தாயார பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணாங்க? தேவ சமூகத்திலேயே காத்திருந்தாங்களாம். இப்ப நம்ம பண்ணோம் கால் வலி, கை வலி, வேதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மளால நம்முடைய ஆராதனை நேரத்தில கூட நம்மளால உட்கார முடியல. ஆனா, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் 84 வயதில அந்த தேவ சமூகத்தில உட்கார்ந்து என்ன பண்ணாங்க? எந்த சப்போர்ட்டிங்கே கிடையாது. இயேசு தான் சப்போர்ட்டிங். என்ன பண்ணாங்க? அவங்க உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்னோடியாய் இருக்கிறவர்கள் எழுதப்பட்ட எழுத்தின்படி அவர்கள் அத்தனை பேரும் இந்த அனுபவத்துக்குள்ள ஆழ்ந்த அனுபவத்துக்குள்ள தேவனை துதிச்சு மகிழ்ந்திருக்கிறார்கள். நாம இன்னைக்கு நம்ம லேசானதை பழகுறதுனால, நாம இன்னைக்கு காரியங்கள, நெருக்கங்கள நாமே ஃபேஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லன்னா ஒரு ஃபோன் போட்டு அதுக்கேற்ற ஆள என்ன பண்றோம்? நீங்க வந்து பேசுங்க, இத சமாதானப்படுத்துங்கன்னு சொல்றோம். இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பழகுனதுனால தான் நாம கர்த்தரை நோக்கி பார்க்க முடியல. சொல்லுங்க அல்லேலூயா! அவ இது நாளடைய நாளடைய என்ன ஆகுது தெரியுமா? நான் வந்தா எனக்கு என்ன குடுப்பீங்கன்னு கேட்கிற அளவுக்கு போயிடுது நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை. அல்லேலூயா! கர்த்தர் எனக்கு என்ன தருவாரு? நான் வந்தா என்ன கூப்பிட்டுன்னு இருக்கிறீங்களே, கர்த்தர் எனக்கு என்ன தருவாரு? என்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் என்னுடைய பிள்ளைகளே. ஆனா இந்த தாவீது எவ்வளோ நெருக்கம் அந்த 1லேருந்து 30ஆம் அதிகாரம் 1லேருந்து 7 வசனத்த நீங்க வீட்ல சென்று வாசித்து பாருங்க. உங்களுக்கு மாறாய் எதுவும் இல்ல. என் சுயபலத்தில நான் என்ன பண்ணல, சுயபலத்தில கிறிஸ்துவத்துக்குள்ள வாழ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த நிமிஷமே என்னை மரணம் சந்திக்கட்டும் என்று சொல்லி உறுதி உள்ளவனாய் நான் காணப்படுவேன். ஆமென். அல்லேலூயா! அப்ப பாருங்க இந்த 1லேருந்து 7 வசனம் சொல்லுகிறது. எப்படி இருந்தான்? அவன் அழக்கூட தம்பி அத வாசிங்க. அ அவனுக்கு என்ன இல்ல? ஆ பார்த்தீங்களா? அழுகிறதுக்கு தன் பெலன் இல்லாம, போக மட்டும் சத்தமிட்டு போதும் அளவுக்கு சத்தமிட்டு அழுதார்கள். நாம இன்னைக்கு யாருகிட்ட முறையிடுறோம்? நம்ம நெருக்கத்தில யாருகிட்ட நானும் அ டேவிட் ஃபேமிலிய அணைச்சு பார்க்குறேன் கிறிஸ்துவத்துக்குள்ள. இல்ல. நான் சொல்லி முடிச்சுட்டேன் பாருங்க. அதான். நான் அணைச்சு பார்க்குறேன். இல்ல. விடு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நல்லா பாருங்க. நாம இப்படி பழகும்போது தான் தேவநாமம் மகிமைப்படும். அங்க அதான் அவன் சொல்றான். கர்த்தரை நோக்கி அ வாசிங்க 8 வாசிங்க. அ வேண்டுமா? அத பிடிப்பேனா? அ, அ பின்தொட அல்லேலூயா! பாருங்க. அதை பின்தொட அது என்ன பண்ணுவேன்? சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டது. அல்லேலூயா! அழுது முடிச்சுட்டான். இப்ப அவன் சாமர்த்தியத்தினால எதுவுமே செய்யல. இப்ப அந்த சகோதரி சலோமி சகோதரி அழுவுறாங்க அங்க. அந்த அ மால்ல வந்து ரெடிஸ் மால்ல தான் அந்த நிகழ்வு நடந்தது நேத்து சாயந்தரம். அழுவுறாங்க. ஏன்னா கர்த்தர் கைவிட மாட்டாருன்னு. அல்லேலூயா! எப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு. சப்ஜெக்ட்டே இல்ல அங்க. ஒரு முகாந்திரமும் இல்ல. எப்போ என்ன பண்ணுச்சு அந்த பத்திரம் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. அவங்க காசு குடுத்துட்டாங்க. 16,00,000 குடுத்துட்டாங்க. அப்புறம் நீ அழுது என்ன பிரயோஜனம்? நீ இல்ல அதுல. இல்லாதயே அழுவுற. கர்த்தர் உனக்கு வாக்கு குடுக்கல. சாராளுக்கு குடுத்தாரு. என்ன குடுத்தாரு? நீ அநேகருக்கு தாயா இருப்பேன்னாரு. அந்த பேச்சு, அந்த வார்த்தைய அவளால என்ன பண்ண முடியல? ஜீரணிக்க முடியல. நம்ப முடியல. நான் இப்படி கிடக்கிறேன். எனக்கு போய் நான் அநேகருக்கு எப்படி தாயா இருப்பேன்? இதெல்லாம் நடக்காது. அதனால தான்
முற்பக காலத்தில் நான் என்ன பண்ணுவேன், நாங்கள் வரும்போது நீ ஒரு என்ன பண்ண ஒரு பிள்ளையை என்ன பண்ணியிருப்ப, சுமந்திருப்ப, பெற்றிருப்பேன்னு சொல்லும்போது அவள் என்ன பண்ணா, அவள் ரொம்ப நகைத்தா. அதை விட ஆபிரகாம் ரொம்ப குலுங்கி குலுங்கி சிரிச்சார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இந்த சலோமி கூட அப்படிதான். நேற்று என்ன பண்ணுறாங்க, அழுவுறாங்க. அந்த வந்தவங்க எல்லாமே பார்த்துட்டு, "ஏம்மா அப்படி அழுவுற? செய்யும்போதெல்லாம் கவனிக்காத விட்டுட்ட. எல்லாத்தையும் நீ கையெழுத்து போட்டு குடுத்துட்ட, அப்புறம் எப்படிம்மா இன்னைக்கு சொத்த திருப்ப முடியும்? போனது போணுச்சும்மா. குடுக்குறது என்னவோ அத மட்டும் வாங்கிக்கம்மா." அப்போ தேவனுடைய பிள்ளைகள இந்த நெருக்கத்தில இந்த மாரி இவங்க என்ன நெனச்சாங்க தெரியுமா? வீடு இருந்து நான் இத வித்து என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் குடுப்பேன். இப்ப மிச்சம் யாரு? கடன்காரங்க தான். இப்ப அவன பார்த்து எதனா குடுக்கணும். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? எங்க அப்பா எங்க அப்பாக்கே இந்த பிள்ளைங்க பொறக்கலன்னு சொல்ட்டான். அப்ப இன்னைக்கு பாருங்க, இந்த நெருக்கத்த ஏன்னா இவங்க ஒரு சர்ச்சில ஒரு விசுவாசியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? விசுவாச தாய். பைபிள் அம்மா. எப்படி சொல்லலாம்? விசுவாச தாய், பைபிள் அம்மா. இந்த மாரி தான் கையெழுத்து போட்டுருக்கிறாங்க. கையெழுத்து போட்டு குடுத்துட்டு இருக்கிறாங்க. ஃபினிஷிங் ஆயிட்டு இருக்குது. பொண்ணுக்கும் சொல்ல, யாருக்கும் சொல்ல. நேத்து அது அரங்கேற்றம் ஆகுறது. நான் வாயே திறக்கல. நான் கம்முன்னு உட்காந்துட்டு இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வந்து விட்டேன். ரொம்ப சோத்திரம் நீங்க போயிட்டு வாங்கன்னு. என்ன அதான் கடைசியா சொன்னேன். என்ன அவங்க மனசு இறங்கி குடுக்குறாங்களோ அத வாங்கிக்கின்னு, அதுக்கப்புறம் வாழ பாருங்கன்னேன். அல்லேலூயா! அப்போ இப்படியாய் நாம தெரிஞ்சு மோசம் போகிறோம். தெரியாமலே நெறைய காரியங்கள் நாம் மீறி நம்முடைய கால்கள் சறுக்கும்போது, நாம் நெறைய அ அந்த இதுக்கு நெருக்கத்துக்கு நாம் அ என்ன பண்றோம்? உள்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப இங்க இந்த அ ச ஆகாரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. ஆகார பார்த்து என்ன சொல்றாரு? தம்பி எடுத்து வச்சுட்டீங்களா? வாசிங்க. ஆகார பார்த்து என்ன சொல்றாரு? ஆ. அவளை நோக்கி ஆ. பெறுவாய். ஆ. கேட்டுக்கினே மேரி அம்மா அழுதுகினே இருக்கிறாங்க. அப்பன்னா அத நிறுத்த முடியாது. அந்த கண்ணீரையும், அந்த அழைய நிறுத்தவே முடியாது. அது உள்ளும் உள்ளும் என்ன குமறல். அதான் என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார். இது எப்படி தெரியுமா? ஒரு வாரம் ஒரு கோடிகள கூப்பிட்டா நம்ம கேட்டுக்கினே இருக்கணும். கூப்பிட்டுக்கினே இருக்கணும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாம யாரிடத்திலும் ஃபைட் பண்ண நம்ம தீர்விக்கு தீவிரம் காட்டக்கூடாது. தேவனிடத்தில நாம் முறையிடணும். அல்லேலூயா! தேவனிடத்தில முறையிடணும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள 3வது ஒரு காரியத்த சொல்லி நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 1ஆம் அத்தியாயம் அதனுடைய 3, 4 வாசிக்கலாம். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1, 3, 4. ஆ. போய் வருவான். ஆ. சரி 6ஆம் வசனம் வாசிங்க. நேரம் இல்லாததுனால. ஆ. 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 மணமடியாக்குவாள். ஆ. 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 ம். நடந்த காரியம் என்னன்னா, நான் நேரடியா சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் இந்த உபதேசத்த. ஆ 11ஆம் வசனத்த வாசிக்கும்போது, ஆ. 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 ஒரு பொருத்தனைய பண்ணி, இவ தேவ சமூகத்தில இந்த அன்னாள் என்ன பண்றா? மனம் உடைந்து இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்க அதே இடத்துல சொல்லப்படுது, இந்த அன்னாளுடைய நிந்தை மாற்றப்பட்டது. அந்த அன்னாளுடைய நெருக்கம் மாற்றப்பட்டது. அந்த வசனத்துல பார்க்குறோம். இந்த 1, 2ல பார்க்குறோம். அவள் என்ன பண்ணா? 5 பிள்ளைகளை பெற்றாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா!
பாருங்க, ஒரு மலடி இந்த அவ அவ மிகவும் வேதனைக்கு உள்பட்டவ, நெருக்கப்பட்டவ. அவள் என்ன பண்ணா? மகிழ்ச்சி அடைந்தாள் என்று 1, 2 அத்தியாயத்தில நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த அ அன்னாளுடைய நிந்தையை கர்த்தர் மாற்றினார். நெருக்கத்தை மாற்றினார். அதுக்கு தான் கடைசியா இந்த சப்ஜெக்ட்ட நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அன்னாளுடைய நெருக்கம், நிந்தனை ஏராளமா இருந்தது. ஏதோ நான் ஒரு வார்த்தையினால உங்களுக்கு சொல்றதும், நீங்களும் அத ஒரு வார்த்தையினால அதை கேட்கிறதும் அல்ல. அவ நடைமுறையில பிராக்டிகல் லைஃப்ல வாழ்க்கையில அவ அனுபவித்தாள். அல்லேலூயா! எப்படி அந்த ஆகார் தன் சாராள் இடத்துல எப்படி அனுபவித்தாளோ, ஃபர்ஸ்ட்டு சாராளை ஆகார் எப்படி பார்த்தா? சந்தோஷமா பார்த்தா. நான் முடிக்கிறேன். ஆகார் சாராள் ஆகாரை, இந்த வேலையாட் பெண்ண சந்தோஷமா பார்த்தா. மணம் முடிச்ச உடனே எப்படி பார்க்கிறா? சத்துருவா பார்க்கிறா. சொல்லுங்க அல்லேலூயா! இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை. அதன் மத்தியிலே அவள் என்ன பண்ணா? கர்த்தரை என்ன பண்ணா? இந்த சாராள் இப்ப இப்ப ஆகார எப்படி சொல்லலாம்? ஆகார் கர்த்தரை நோக்கி பார்த்தாளா? இல்ல, ஆகார் மேல தேவன் என்ன பண்ணாரு? மனதுருகினார். சொல்லுங்க அல்லேலூயா! அதனால தான் அந்த அந்த என்ன பண்ண அந்த சூழ்நிலையில கர்த்தர் ஆகாருக்கு என்ன பண்ணாரு? ஒரு என்ன பண்ணாரு? பிராமிஸ் பண்ணாரு. அந்த பிராமிஸ் தான் அங்க என்ன பண்ணுச்சு? நிறைவேறினது வனாந்தரத்தில. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாராளுக்கு பண்ண பிராமிஸ சாராள் எண்ணம் கொள்ளல. இது என் வாழ்க்கையில நடக்காது என்று உறுதியாய் வாழ்ந்து கொண்டிருந்தா. ஆனா ஆகாருக்கு பண்ண பிராமிஸ் அது வனாந்தரத்தில மகிமையாய் காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த அன்னாள் தன்னுடைய சகோதரியினால் என்ன பண்ணா? துக்கப்பட்டா. அல்லேலூயா! இந்த துக்கம், இந்த நிந்தை, இந்த நெருக்கம் எங்க மாறுச்சுன்னா, அவ தேவ சமூகத்தில எப்படி ஜெபம் பண்ணுங்க, வாய திறங்க, துதிங்க. இந்த நபர்கள் என்றைக்குமே தேவனிடத்துல நன்மையை பெற முடியாது. உண்மைக்கே சொல்றேன். ஏதோ தனி வெறுப்பினாலே, தனி கருத்து அல்ல. வாயத் திற, துதி, ஜெபம் பண்ணு, நேரத்தோடு வா. சொல்றவர்கள் எப்போதுமே இதை கேட்காதவர்கள் நன்மையை பெறுகிறதே கிடையாது. அல்லேலூயா! ஆண்டவர் கிரிகளை வைத்து தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் செலுத்துகிற காணிக்கையில பிரியங்கொண்டு தேவன் ஆசீர்வதிக்கிறதில்லை யாரையும். அல்லேலூயா! நீ எவ்வளவாவது கொடு, 10வது கொடு, 10 லட்சமாவது கொடு. அது தேவனுக்கு உகந்தது அல்ல. தேவனுக்கு உகந்தது என்னது? உங்களுக்கே தெரியுமே, நொறுங்குண்ட ஆவி. அல்லேலூயா! தேவனுக்கு உகந்தது எது? தேவ பயம், பக்தி. அல்லேலூயா! அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நாம் என்ன பண்ணணும்? இந்த நெருக்கங்கள், இந்த நெருக்கத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் விசாலத்திலே, சங்கீதம் 118:5 சொன்னது போல, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இது மனப்பாட வசனம் தானே. சொ என்னை விசாலத்தில வைத்தார். நம்முடைய வாழ்க்கையிலயும் இன்னும் நெறைய பேர் நான் உனக்கு காமிக்கலாம். நேரம் இல்ல பிரியமானவர்களே. இதிலேயே நெறைய காரியங்கள நான் ஆயத்தமா சொல்ல முடியல. ஒருவேளை நீங்க கேட்க ஆயத்தமா இருந்தாலும், இல்ல கேட்க நேரம் இல்லன்னாலும், நான் என்ன பண்ணேன், அது ஓரளவா தான் சொல்லியிருக்கிறேன். நீங்க கைக்கொள்ற மாரி தான் சொல்லியிருக்கிறேன். நான் தட்டுல போட்டு உங்களுக்கு குடுக்கல. ஊட்டியும் விடல. சாப்பாடு இருக்குது, பசின்னா சாப்பிட்டுக்கொள். இப்படி தான் நான் உங்களுக்கு போதனையை, இந்த வசனத்தை போதித்து கொண்டிருக்கிறேன். தேவன் உங்களை நடத்துவாராக. அப்ப நம்முடைய நெருக்கங்களை கர்த்தரிடத்துல நாம வைக்கும்போது, நிச்சயமா நானும் பல நெருக்கத்துல இருக்கிறேன். அதனால இந்த திருவாசகம் இந்த சப்ஜெக்ட் இல்ல. தேவனுடைய பிள்ளைகள் நாம் முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்தும்போது, நம்மளுக்கு புத்திக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். பிலிப்பியர்ல அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. என்ன பண்ணுங்க, உங்க சிந்தனைக்கு ஏதான ஏதான காரியங்கள், அந்த வசனத்த உடனே ஒண்ணு வாசித்துருங்க. பிலிப்பியர் 4:3 வசனம் இருக்குது பாருங்க. டக்குன்னு எடுங்க. சிரமப்பட்டு எடுங்க. வசனம் சொல்லிட்டு வாசிங்க தம்பி. 4:3 ஆ பிலிப்பியர் தானே. வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ இல்ல, இந்த வசனம் வாசிங்க. ஆ ஆ ம் ஆ அல்லேலூயா! அப்ப தெரியப்படுத்தினா என்ன பிளெஸ்ஸிங் கிடைக்குது? நம்ம அவுட் ஆவுறது இல்ல. தூர போறது இல்ல.
பின்வாங்கி போகிறதில்ல, காத்து கொள்ளுமா. அந்த வசனத்தை அழுத்தமா அங்கே எழுதப்பட்டிருக்குது பாருங்க, அந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. இப்போ நான் அம்மா நீ 100 வருஷம் இருப்பம்மான்னு சொல்லி நான் மேரி அம்மா வாழ்த்துறது பெருசு இல்லை. கத்தர் வாழ்த்துனா 1000 வருஷம் வாழலாம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ சூழ்நிலையெல்லாம் தாண்டி அவங்களால நின்று கத்தரை மகிமைப்படுத்த முடியும். இங்கே அதை முடிக்கும்போது என்ன எப்படி முடிக்குது அந்த வசனம் தம்பி? காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நம்முடைய சமாதானம் எப்படி இருக்குமா? நமக்கு புத்திக்கு மேலான சமாதானம் இருக்கும். இதுதான் யோபு 42:2 வாசிக்கும்போது, தேவரீ, ஹலோ, தேவரீ எங்க இருக்கிறீங்க? தேவரீ சகலத்தையும் செய்ய நீ வல்லவ, நீ செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில தடைபடாது. நோக்கி கூப்பிடும்போது 42:2 சொல்லுகிறது யோபின் புஸ்தகத்துல, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில தடைபடாது. அறிந்திருக்கிறேன். அப்ப அறிந்திருக்கிற பிள்ளைகள் நாம, தெரியப்படுத்துகிற பிள்ளைகள் நாம. உபத்திரத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில பிறருடைய ஆலோசனை தேடி போகக்கூடாது. தேவனை நோக்கி பார்க்கணும். தாவீதை போல, அல்லேலூயா, இந்த அன்னாளை போல நாம் என்ன பண்ணோம்? தேவ பக்கம் திரும்பணும், தேவ சமூகத்துக்கு திரும்பணும். அப்படியா? இந்த ஆகாருக்கு அந்த அனுபவம் இல்லை, இந்த சாராளுக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனா நெருக்கம் சூழ்ந்து கொண்டுச்சு. வாக்குத்தத்தம் பெற்ற குடும்பம். இன்னைக்கு நான் கர்த்தருக்காக வாழணும், ஊழியம் செய்யணும், எல்லாம் நல்லது. ஆனா தேவனிடத்துல தெரியப்படுத்தி செய்யும்போது அது மகிமையாய் காணப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அன்னாளுடைய நிந்தையை மாற்றினார். தாவீது இழந்ததை அத்தனையும் அங்க என்னது? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அவன் வேறு ஒன்றையும் திருப்பி கொண்டு வருகிறான் என்று அங்க நான் வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை அழ முடியலங்க. அந்த வசனத்தை பாருங்க, அழுத்தமா சொல்றேன். அவனா பெலன் இருக்கிறவளுக்கு அழுதார்கள், இப்ப நோக்கி பார்த்தார்கள், திருப்பி கொண்டார்கள். நீங்க இழந்ததை அத்தனையும் மனுஷிகமா சொல்லலை, உங்க மேல பச்சைமா சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நான் சொல்லுகிறேன். நீங்கள் இழந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோ, நீங்கள் இழந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சகலத்தையும் தேவன் உங்களுக்கு திருப்பி தருவாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க செய்ய வேண்டியது ஒன்று, தேவனுக்கு தெரியப்படுத்தணும். நெருக்கத்தில் தேவனை நோக்கி பார்க்கணும். யார் இடத்துலையும் ஆலோசனைக்கு போகக்கூடாது. தேவனை நோக்கி பார்க்கணும். நெருக்கத்தை தேவனுக்கு என்ன பண்ணணும்? தெரியப்படுத்தணும். என் காரியம் அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஃபார்வர்டாக வாழக்கூடாது. யாரு காரியம் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு வசனத்தை எங்கேருந்து வர எங்கே போகிறேன்னு ஏன் கேட்டார்? அவருக்கு நான் லூஸ் பிடிச்சிக்குது. எங்கேருந்து வர எங்கே போகிறேன்னு கேட்டார்ல சார் ஆகாரை பார்த்து. அவருக்கு தெரியாதா? எங்கே இருந்தா எங்கே போகிறான்னு தெரியாதா? அவள் வாயில் சொல்லும்படி, பிரச்சனையை சொல்லும்படி. அப்போ நாம் தேவனிடத்தில் இந்த அனுபவம் எனக்கு நான் கிறிஸ்துவத்துக்குள்ளே எப்போ நான் புத்தி தெளியப்பட்டேனோ அப்போத்திலேருந்து என் மனைவிடத்தில் கூட நான் என் நெருக்கத்தை சொல்கிறதில்ல. நான் உடைக்கப்படும் போது கூட அழகாக சபினா பாடினாங்க. இந்த பாட்டு எனக்கு அடிக்கடிக்கு என் வாழ்க்கையில் நான் நெருக்கப்படும் போது, சந்தோஷமாக இருக்கும் போதும் பாடுவேன். கிருபை தான் என்னை தாங்குது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை அப்போ நம்ம நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நமக்கு அவர் பதில் கொடுப்பார். கொடுத்தது எப்படி கொடுப்பாரா? விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். என்னால் வாழ முடியாதுன்னு நான் என் நிலை இருக்கும், ஆனால் கர்த்தர் வாழ வைப்பார். என்ன நான் தெரிவிக்கணும், தெரியப்படுத்தணும். மனுஷனுக்கு அல்ல. உங்களுக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவங்களாம் இருப்பாங்க, புரியுதுங்களா? மிஸ்டு கால் கொடுக்குறவங்க இருப்பாங்க, மெசேஜ் அனுப்புகிறவங்க, அவங்களுக்கு அல்ல, என் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ புத்திக்கு எட்டாத சமாதானம் உங்கள் உள்ளங்களில் நிரப்பப்படும். நீங்கள் காக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உணர்ந்து பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே. அடுத்தது என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல தெரிவிக்கணும். மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்களுக்கு பிடிக்கலனாலும் எனக்காக கொஞ்சம் நடிங்க. உங்க கிருபைதான், என் சந்தோஷத்துக்காக நீங்க பண்ணுங்க.
கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. இந்த நிமிஷம் வரலாம் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நான் ஐயா அனுப்பாதரா, அவர் என்னுடைய அந்த நிந்தைய நெருக்கத்தையும் அவர் ஷேர் பண்ணக்கூடாது, அவர் அனுப்பாதன்னு சொன்னேன் அவங்ககிட்ட. பார்த்தா ஐயா ஓடேன்ட்டார். வண்டி எடுத்துன்னு மறுபடியும் அந்த பக்கம் வராரு. அதுங்காட்டியும் ஏன்னா நானும் என் ஆண்டவனும் எனக்கு ஹெல்ப் பண்ண ஐயா மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் என்ன ஆண்டவன் என்ன பண்ணணும், என்னை அவர் சந்திக்கணும். அவன் எங்கேருந்தானே தெரியல, அந்த மெக்கானிக் ஃபேனர் எல்லாத்தையோடும் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு அவன் ஒரே ஒன்று சொன்னான், ரொம்ப அந்த வண்டியை ரொம்ப லாங்க்கு ஓட்டாதீங்க, சிக்கனமாக ஓட்டி உங்கள் வேலையை பார்த்துங்க. பார்த்தா கிராஸ் பண்ணி அவர் வயசில் மூத்தவர், அனுபவத்தில் மூத்தவர், அவரை வேலை வாங்கக்கூடாதுன்னு பார்த்தா எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பாக வருவாருன்னு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், என் செய்தி நேரத்துக்கு நான் வந்துடுவேன்னேன். சொன்னேன்னா இல்லையா? வாலிப பசங்களை சரியாக கேட்க மாட்டானுங்க. ஐயாவை அனுப்பாதரான்னே, நீ சொல்லு, ஸ்டாப் பண்ணிவிட, அவர் வர்றது எனக்கு நல்லா தெரியும். அவர் நான் இங்கே இருந்தேன்னா விட மாட்டார், வருவார். அங்கே விட அங்கே வர்றது தான் அவர் மேன்மையாக நினைப்பார். இந்த நெருக்கத்தை நான் அனுபவிக்கிட்டோம், அவருக்கு வேணாம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை பேர் நம்ம கூட வந்தாலும், ஆனால் தேவன் நம்ம நெருக்கத்தை மாற்றணும். எனக்கு நான் வண்டியை கொடுத்துட்டு அப்படியே அழுதுன்னு வரப்போகிறதில்ல, சோத்திரம் பண்ணின்னு தான் வரப்போகிறேன். பணம் கட்டினேன், அதனால் நான் தூசிக்க முடியாது. ஆனால் அவன் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டான், அதனாலே நான் சந்தோஷப்பட முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம நெருக்கத்தின் மத்தியில் ஐயாவே எனக்காக அவ்வளோ வேகமாக வராருன்னா என் ஆண்டவன் வரமாட்டாரா? அவர் பாருங்கள், ஒருத்தரை தானே ட்ராப் பண்ண, இன்னொருத்தரையாக வரணும். இந்த என் பையன்கிட்ட சொன்னால் கூட செய்ய மாட்டான். விட்டுட்டு வான எதிர வான்னு சொன்னால் வரமாட்டான். அடுத்த நிமிஷம் எனக்கு தெரியும் அவருடைய மனப்பக்குவம். அடுத்த நிமிஷம் வண்டியை நிறுத்திட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த ஜென்ஷனில் நின்று பார்க்குறாரு. ஐயா நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். சொல்லுங்களே லூயா. இந்த அனுபவம் பெருசு. இந்த அனுபவத்தை நான் மெச்சிக்கிறேன். இந்த அனுபவத்தை நான் இன்னும் வளரட்டும். இந்த அனுபவம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்போ நாம் நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும். சகோதரியே, மகளே, நீண்ட நாளுக்கு பிறகு நான் உங்களை இந்த ஊழியத்தில் பார்க்குறேன். தொடர்ந்து பார்க்க நீங்கள் வாங்க. உங்கள் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கி யாருக்கோ பேசியிருக்கிறார்ல, இன்றைக்கி கூடி வந்த எல்லார் மேலேயும் தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. அதிசயமான காரியங்களை செய்வார். நெருக்கமே இல்லாத வாழ்க்கையை வாழணும்னா கர்த்தரோடு வாழும்போது நெருக்கம் நம்மளுக்கு ஒரு பெருசாக தெரியாது. தேவன் உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. அம்மா ஜெபிப்பாங்க, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து போவோம்.